மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. உங்களை என்னையும் கர்த்தர் கட்டி தான் இழுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு சீக்கிரம் வரக்கூடிய ஆட்கள் நீங்களும் நானும் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, மனுஷன் கட்டி இழுக்கிறத காட்டிலும் பரலோகத்திற்கு ஒரு கயிறு என் மேல விழுந்துச்சு. அது 30 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல விழுந்துச்சு. உங்களுக்கு எப்போ விழுந்துச்சுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவரை நம்மளை கட்டி தான் இழுத்தார். அவ்வளவு சீக்கிரம் நம்ம வரல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, சவுல் அநேகரை கயிறுகளினால் கட்டும்படி போனான். அவனை கட்டுறதுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கயிறு இறங்கி வந்துச்சு. ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா என்னோடு கூட? Come on. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுங்க. ஓ மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. அவருக்கு பேரு அன்பின் ஆண்டவர். அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? ஆமென். இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கு. பாடுங்க. அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, ஓ அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே,
என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. சொல்லுங்க, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. சொல்லுங்க, ஒண்ணுமே என்ன பிரிக்க முடியாது. ஓ, மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, ஓ அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆண்டவர் சொல்ல, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும். சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே, ஓ அன்பின் கயிறுகளா என்னை அணைத்துக் கொள்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்துக் கொண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? சர்வஞானியே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போறீங்க. நான் சில நேரத்துல பலவீனனா மாறிடுறேன், கர்த்தரின் பலனா இருக்கிறார். ஆமென். எத்தனையோ முறை சோர்ந்து போயிட்டேன், எத்தனையோ முறை பலவீனப்பட்டுட்டேன். ஆண்டவர், இதுக்கு மேல நீங்க தான் அப்படி நான் சொல்ல போதெல்லாம் என் இயலாமையில் நீ செயல்படுவீர். ஆமென். சொல்லிடுமா? என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் சொல்லுங்க, ஆமென். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள். சொல்லுங்க, மலைகளை மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வேறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்க, வேறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடு? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னை குறைவின்றி கிரகிக்க முடியாத காரியம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர்.
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலா நான் எப்ப முடியலன்னு சொல்லணும், அப்பதான் கர்த்தர் செயல்படுவார். சத்தமா ஓ மலைகளை பெயர்ப்பீரென்றார். தடைகள் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். சொல்லுங்க, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம், கிரகிக்க முடியாத காரியம் செய்வி. சத்தமா சர்வஞானியே. எத்தனை பேர் சர்வஞானியை ஆராதிப்பீங்க? ஓ காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சொல்லுங்க, சர்வஞானியே. தடைகளை உயர்த்தி அவர் முகத்தை பார்த்து கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையுமா போனவன கர்த்தர் பெரிய மனுஷனா மாற்றினார். அவருக்கு நிகரே இல்லை, அவருக்கு நிகரே இல்லை. சொல்லுங்க, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. கமான். இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில். எத்தனை பேர் அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நிகரே நிகரே இல்லா தேவன் நீ, இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் ஆமென். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேல். சபை முழுவதும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ. சிறகின் நிழலாய் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாய். என் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினவரே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பையாவரும் விழுந்து வணங்கிடும் இணை. ஆமென். வல்ல வான தூதர்கள்
வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. பாடுங்க. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. நிகரே இல்லாதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லமா. இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன், தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே நீ, இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். எல்லாரும் உங்க வேதத்தை திருப்புங்கள். 42ஆம் அதிகாரத்துக்கு நேராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி The Book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த வாரம் ஓடுவதற்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் வார்த்தை. இந்த வாரம் நீங்க ஆண்டவருக்குள்ள ஜீவனோட இருக்கணும், பலனோட இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஹாப்பியா, சந்தோஷமா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். அப்பெல்லாம் இருக்குமா பாஸ்டர்? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. இது உங்களை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா உலகம் உங்களை என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் எழுதுகிறேன், கர்த்தருக்குள். ஏன் 2 முறை எழுதுறாரு? உலகம் உங்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தாது, சூழ்நிலைகள் உங்களை சந்தோஷப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை சந்தோஷப்படுத்தும், பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு வசனத்தை வாசித்த வசனத்துல இந்த 42ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நாம வாசித்த அந்த வசனத்துல, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே, நீங்கள் குருடரா அல்லது காண்கிறவரா? சொல்லுங்க. என்ன பாஸ்டர் குருடனான்னு திட்டுறீங்களே, எப்படி எங்களை? நாங்கள்லாம் நான் குருடரா? வேதத்துல ஆண்டவர் அநேகரை குருடர் என்று அழைக்கிறார். வேதபாரகர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகராகிய குருடரே அப்படின்னு கத்த திட்டுறாரு. ஆண்டவர் திட்டினார், ஆண்டவர் அவங்களோடு பேசினார். அப்ப ஆண்டவர் சிலரை குருடராக வைத்திருக்கிறார். அதாவது பிறவியிலேயே குருடனா பிறந்தவங்க பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பத்திமேயு குருடன். அவன் பிறவியிலேயே குருடனா இருந்தான். ஆண்டவரை தேடி குருடர்கள் வந்தார்கள், கர்த்தருடைய சுகமா. அது பிறவியிலேயே உண்டாகிற குருட்டுத்தன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா காண்கிறேன் என்று குருடாயிருக்கிற ஒரு சிலரை தான் வேதத்துல இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது உண்மையாவே கண் இல்ல, அவன் பிறவி குருடன். தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே அவன் குருடன்னா அவனுக்கு பிறவி குருடன் பேரு. இப்ப உங்களுக்கு எனக்கு கண் இருக்குது,
ஆனா சில நேரத்தில் குருடர்களை போல இந்த பூமியில அலைந்து கொண்டிருக்கிறோம். யாரு குருடன்? வழி தெரியாதவன் தான் குருடன். அப்படித்தானே? குருடனுக்கு வழி தெரியாது, குருடனுக்கு எதுவும் தெரியாது. ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தும் வழியை சில நேரத்தில் நமக்கு தெரிவதில்லை. எந்த பாதையில என்ன கர்த்தர் நடத்துறார்? வழி தெரியாத குருடனை போலதான் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் நானும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் குருடரை அறியாத வழியில என்ன செய்றாரா? நடத்துகிறவர். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் குருடரை நடத்தி என்ன செய்றாரா? அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில காண முடியாத சில பாதைகளில் தேவன் நடத்துறார். ஆண்டவர் நடத்துகிற பாதை என் வாழ்க்கையில தெரியல. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை எந்த பாதையில நடத்துறாருன்னு சிலருக்கு தெரியல. அதுக்கு பேர் தான் என்னது? குருடன். அவர் குருடனை அறியாத பாதையில, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தான். அதனாலதான் நீங்க குருடரா இருந்தாலும் அவர் உங்களை அறியாத பாதையில நடத்துகிறவரா இருக்கிறார். நீங்க குருடரா இருந்தாலும் சரியான டெஸ்டினேஷனுக்கு நீங்க போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல புரிஞ்சுதா? ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறோம். தேவனுடைய வழிகள் நமக்கு தெரியல. சில வேளையில் ஆண்டவர் எந்த பாதையில் என்னை நடத்திட்டு போறார், சில வேளையில் என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது, I cannot find out. என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த பாதையில் என்னை நடத்துகிறார்? ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் நம்ம அறியாதவளா இருந்தாலும் சரியான இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நடத்துறாரா இல்லையா? நீங்க சரியா தானே போயிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பா போயிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க சரியா போறீங்க, ஆனா பாதையே தெரியல, ஆனா போறேன். எப்படி? அதுதான் அவர் என்னை நடத்துகிறார். ஒரு தைரியமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது உங்களுக்கு. அவர் உங்களை நடத்தி அறியாத பாதைகளை, ரெண்டு வார்த்தை சொல்றாரு, அறியாத வழி, அறியாத பாதை. என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வழிக்கும் பாதைக்கு என்ன வித்தியாசம்? ஆங்கிலத்தில் வே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதை என்கிறது path என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? path, பாதை என்று சொன்னால் எல்லா ரோடுகளும் வந்து சந்திக்கிற ஒரு இடம். வே என்று சொன்னால் அது ஒரே ஒரு ரோட்டை குறிக்கிற ஒரு இடம். அப்ப உங்களை பல விதத்துல ஆண்டவர் பல பாதைகளில் நடத்துகிறார். ஒரு காரியம் எனக்கு எதுவுமே புரியல. எத்தனையோ முறை என் ஊழியத்தில், என் வாழ்க்கையில நான் அழுதுருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை இப்படி ஒரு பாதையில போயிட்டு இருக்குதே. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாத வழியில் அவர் உன்னை நடத்தினாலும் உனக்கு முன்னாடி இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவார். ஏன்னா நடத்துகிறவர் அவர் அல்லவா? ஆமென். இன்னைக்கு அவர் நடத்துகிற பாதை, ஏன்னா நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு குருடன், எனக்கு தெரியல எந்த பாதையில போகணும்னு எனக்கு தெரியல, உங்க வழி எனக்கு தெரியல. சில வேளை ஆண்டவர் என்னை எந்த பாதையில நடத்துகிறார் எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் உண்மையா ஒரு குருடனா மாறிடணும். நான் குருடனா மாறினாதான் எனக்கு ஒரு வழிகாட்டியா கர்த்தர் வருவார். ஆமென். வேதம் சொல்ல, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவது எப்படி? இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா? என்ன நானும் குருடன், என்ன நடத்துறவனும் குருடனா இருந்தா நான் எப்படி போய் ஊர் போய் சேருவேன்? சேர முடியாதே. அப்ப இருவர் எங்க விழுவாங்க? குழியில விழுவார்களே. அப்ப நடத்துகிற ஒருவன் கண் தெரியணும். அப்ப நான் இன்னைக்கு காலையில கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீர் எல்லாரையும் திட்டி பரிசேயர்களாக்கீங்களே, நாங்களும் குருடர்களோ? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு உண்மையாவே நீ குருடனா இருந்தா நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ கண் பார்வை தெரிந்தும் நீ குருடனா இருக்கிறியே, அதனாலதான் உன்னை குருடன். அதனாலதான் காணத்தக்கவர்களை காணத்தகாதவர்களாகவும் காணக்கூடாதவர்களை காண்கிறவர்களாகவும் மாற்றுவதற்கு நான் வந்தேன். ஆண்டவர் சொன்னாரா? காலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், பாதைகள் நமக்கு தெரியாது இருந்தாலும், குருடரா இருந்தாலும் நம்மை நடத்துகிற தேவன் எந்த வழியில நடத்துகிறார்னு வேத வசனத்தின் வெளிச்சத்துல பார்க்க போறோம். ஆமென். நீ இப்ப எந்த பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? அநேகருக்கு ஒரு கொஸ்டின் மார்க், நான் எந்த பாதையில போறேன்? ஆண்டவர் எந்த பாதையில் நீ நடத்தி கொண்டிருக்க? வாசிக்கலாமா? என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறோம். The book of Deuteronomy chapter 1. உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி
எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக எமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த கவனிங்க, அந்த இடத்தை குறிச்சு வச்சுக்க. நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலரை ஆண்டவர் எகிப்துக்குள்ளிருந்து கானானுக்கு போறதுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். கவனிங்க, கானான் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு லேண்ட், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது அவங்க போன பெரும்பாலான பாதைகள் எப்படிப்பட்டதுன்னா வனாந்தரம். ஆமென். அதனாலதான் மோசே கடைசியா கானானுடைய எல்லையில வந்து நின்னு, இப்ப எங்க நிக்கிறாங்க? கானானுடைய எல்லையில நிக்கிறாங்க. கானானுக்குள்ள உள்ள போறாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்தியாச்சு. ஆண்டவர் சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப மோசே சொல்றாரு, நீ கண்ட அந்த பெரிய பயங்கரமான வனாந்தரம் சாதாரண வனாந்தரம் இல்லப்பா, உங்களை அழைத்து கொண்டு வருகிற பாதை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை ஆண்டவர் கொண்டு வந்த பாதை சாதாரணதல்ல. நீங்கள் கண்ட, அவங்க கண்ணை பார்க்க வைக்கிறாரு. பயங்கரமான வனாந்தரம், பெரிய வனாந்தரம். அப்படி என்னப்பா பயங்கரம் இருந்துச்சு? அப்படி என்ன அந்த வனாந்தரத்தை பெரிய வனாந்தரமா இருந்துச்சு பாருங்க. 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தினதுல 40 வருஷமும் எந்த தேசத்தையும் அவங்க பார்க்கல. இடையில சின்ன சின்ன தேசங்களை கடந்து போறான். ஆனா கிட்டத்தட்ட 99% அவங்க வாழ்ந்தது வனாந்தரம் தான். ஆமென். கிட்டத்தட்ட 35 வனாந்தரத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். இஸ்ரவேலர்கள் கடந்து வந்த அந்த வனாந்தரம் பயங்கரமான வனாந்தரம். அது என்ன பயங்கரம்? வழியில தேள் இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு. சாதாரண வனாந்தரம் இல்ல. இஸ்ரவேலர்கள் ஓடி போய் ராக்காலத்துல அந்த வனாந்தரத்துல மண்ணுல வெள்ளை கலர்ல இருக்குமா, முட்டை மாதிரி இருக்குமா. இவங்க ஓடி போய் வனாந்தரத்துல முட்டை கிடைக்குதே, அப்படி அந்த முட்டையை எடுத்தா அது ஒரு விதமான தேலாம். அந்த முட்டைக்குள்ள முட்டை ஓடு, அந்த ஓட்டுக்குள்ள தேள் இருக்குமா. எப்படி நண்டுக்கு ஓடு இருக்குதோ, ஆமைக்கு ஓடு இருக்குதோ, இந்த வனாந்தரத்தில் இருக்க தேளுக்கு ஒரு விதமான ஓடு வெள்ளையா இருக்குமா. அந்த ஓடை இவங்க போய் முட்டை நினைச்சிட்டு எடுப்பாங்களாம். உள்ள என்ன இருக்கும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, எந்த மனுஷனாவது கல்லை கேட்டா அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ, அப்புறம் முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானோ. அந்த அர்த்தம் அங்கதான். முட்டைக்கும் தேளுக்கு என்ன வித்தியாசம்? வனாந்தரத்துல இவன் ஓடி போய் முட்டை எடுக்கும் போது முட்டைக்குள்ள ஓட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? பயங்கரமான தேள்கள் இருந்தது. ஆண்டவர் பயங்கரமான சர்ப்பங்களை அனுப்பினார். வனாந்தரத்துல சர்ப்பம் இருக்க வழியே கிடையாது. ஆனா சர்ப்பங்களை தேவன் அனுப்பினார். அப்ப இவங்க கண்டது எல்லாமே, ஆண்டவர் நடத்தின வழி எல்லாமே பயங்கரமான வனாந்தரம். ஏன் இந்த வனாந்தரம் வந்துச்சுன்றதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். சிலருடைய வாழ்க்கை இப்ப எதுல போகுது? வனாந்தரத்துல போகுது. வனாந்தரம் என்ன? இல்லை என்கிற வனாந்தரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. தண்ணி இல்லை வனாந்தரத்துல, ஆகாரம் சரியா கிடைக்கல, மண்ணா மட்டும் தான் கிடைச்சது. இவன் விரும்பின ஆகாரம் அங்க கிடைக்கல. ஸ்தோத்திரம். மனதுக்கு அது வெறுப்பா இருந்தது. குடிக்க தண்ணி இல்லாம போச்சு. ஸ்தோத்திரம். பல இடங்கள்ல அவங்க கடந்து வரும்போது பயங்கரமான சூழ்நிலை, மன சோர்வுகளை சந்தித்தார்கள். எதுவுமே இல்லை. அப்ப வனாந்தரம் என்பது இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையின் அடையாளம். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் நீங்க விரும்புறதெல்லாம் அடைவதற்கு சில ஆண்டுகள் ஆகலாம். இப்ப நீங்க இல்லை என்கிற ஒரு காலத்துக்குள்ள போறீங்க. ஆமா, நான் விரும்பினது எதுவுமே கிடைக்கல. ஆகாரம் கிடைக்கல, வீடு கிடைக்கல, பிள்ளை கிடைக்கல. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா? நீங்க அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்களாம் நினைச்சதெல்லாம் வாங்குறானே, நினைச்சதெல்லாம் அவனுக்கு கிடைக்குதே. ஏன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி வனாந்தரமா இருக்கு? வனாந்தரம் என்பது இல்லை என்கிற நிலைமை. திரும்புற பக்கமெல்லாம் ஒரே மண்ணு தான் தெரியுது, வேற ஒண்ணுமே தெரியல. பாலைவனத்துல வேற ஒண்ணுமே தெரியாது. சில நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நடத்தும் போது இல்லை 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 என்கிற பல கட்டங்களை உங்க காலம் தாண்டி போகும். எதுவுமே நடக்கல. இப்போ உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டத்தில் போறீங்க. ஆமென். நீங்க போயிட்டு இருக்கிறது வனாந்தரம். நீங்க குருடர், என்ன பாதையை போறேன்னு தெரியல. ஆனா குருடரை அறியாத பாதை நடத்தி இருளை வெளிச்சமாக்குவாராம். நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதான் உங்களுக்கு குட் நியூஸ். ஆமென் சொல்லுங்க. நீங்க வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கீங்களா? ஹலோ, வனாந்தரத்தில் போறீங்களா?
இல்லைங்கிற பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? எதுவுமே இல்லைப்பா, பயங்கர கடன், பயங்கர பிரச்சனை, ஸ்தோத்திரம், என்னை சுற்றிலும் பல பிரச்சனைகள். ஆண்டவரே, ஒரு பயங்கரமான சூழ்நிலை, நீ உங்க கண் கண்ட அந்த பயங்கரமும் பெரிய வனாந்தரம், போயிட்டே இருக்க வனாந்தரம். வனாந்தரம் முடிஞ்சிடும் 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 போறான். 39 வருஷம் வனாந்தரத்தை சுற்றியாச்சு. பட் there is a good news. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் உன்னை ஏன் தெரியுமா நடத்தினேன்? வாசிங்கள், உபாகமத்தின் புத்தகத்தில், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Turn your Bible with me, the book of Deuteronomy chapter 8. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பின் நாட்களில், கவனிங்க, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை சோதித்து, சோதிச்சேன், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏன் தெரியுமா அந்த வனாந்தரத்தை நடத்தினேன்? ஏன் தெரியுமா தண்ணி இல்லாத சூழ்நிலைகள் வந்துச்சு? ஏன் தெரியுமா ஆகாரம் இல்லாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்துச்சு? நீ விரும்பினது ஏன் உனக்கு கிடைக்கல தெரியுமா? அதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஏன்? பிற்காலங்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நான் உன்னை இந்த பெரிய பயங்கரமான வனாந்தரத்தை நடத்தினேன். ஆண்டவர் சில நேரத்தில் உங்களுக்கு இப்ப நடத்துறது புரியாது. என்ன ஆமீன் சொல்ல வேணாமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இப்ப வனாந்தரத்தில் போகுது, எதுவுமே தெரியல, அடையாளமே இல்லை, மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடத்துல தான் வனாந்தரம். கண்ணு கெட்ட தூரம் ஒரே பாறை, கண்ணு கெட்ட தூரம் ஒரே மலை, கண்ணு கெட்ட தூரம் ஒரே மணல், ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு, நான் ஏன் இந்த பெரிய பயங்கரமான வனாந்தரத்தை உன்னை நடத்துறேன் தெரியுமா? பிற்காலங்களில் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. என்னப்பா இப்ப வாழாத வாழ்க்கையவா வயசான காலத்துல வாழ போறேன்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆண்டவரே, அனுபவிக்க வேண்டிய காலம் இதுதான். ஒரு வீட்டை கட்டினமா, ஒரு காரை வாங்கினமா, பிள்ளைகளோட செட்டில் ஆனமா, கடன் எல்லாம் அடைச்சோமா, சந்தோஷமா இருந்தமா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணமா. ஐயா, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. ஆனா ஆண்டவருடைய வழியை வேற விதமா இருக்கு. 40 ஆண்டுகள், ஹலோ, அவங்க எங்க நடத்தினாரு? வனாந்தரத்துல. வனாந்தரம் என்ன? இல்லை, எதுவுமே நடக்கல. நான் விரும்பினது எதுவுமே என் வாழ்க்கையில கிடைக்கல. கிடைக்கிற மாதிரி வந்துச்சு, என்னை விட்டு போயிருச்சு. நீங்க அழுகிறீங்க. ஏன் இந்த வனாந்தரம்? ஆண்டவர் சொல்ல, பின்னாடி உனக்கு நன்மை செய்யணும். ஆண்டவர் இப்போ உன்னை நடத்துறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. நான் அப்படிதான் அழுதேன். அன்னைக்கு என்னை உடைச்ச போது, என்னை தொட்ட போது, என் வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே கசக்கி புளிச்ச போது, என் வாழ்க்கையில உதவி செய்ய ஒருவருமே இல்லாத சூழ்நிலைகள் இருந்த போது நான் ஆண்டவரை பார்த்து அழுதேன். ஆனா நான் உண்மையா சாட்சியா சொல்றேன், இந்த வசனத்துக்கு சாட்சியா, இன்னைக்கு, ஹலோ, இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன அன்னைக்கு நடத்தி வந்த பாதைக்காக இன்றைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்ன வனாந்தரத்தை நடத்துறது நல்லது ஆண்டவரே. ஒரு செய்தியை கொடுத்துருந்தேன், யூடியூப்ல போய் பாருங்க. வனாந்தரம் உருவாக்குவதற்காகவே தவிர உருக்குலைப்பதற்கல்ல. ஆமே, உங்க வாழ்க்கையை உருக்குலைச்சு உங்களை வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம போக செய்வதுதான் தேவ திட்டம் அல்ல. அதை உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் உங்களை நடத்துறார். இந்த வனாந்தரத்துல மட்டும் இஸ்ரவேலரை கர்த்தர் நடத்தாம இருந்திருந்தா அவன் வாழ்க்கையில கானானுக்குள்ள போய் ஆட்டம் போட்டிருப்பான். கானானுக்குள்ள தேவனை மறந்திருப்பான். அதனாலதான் தேவன் ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த உத்தியை யார் தெரியுமா கையாண்டா? ரஷ்யாவை அரசாண்ட ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நாட்டு அரசாண்டவனே எவனையும் தெரியாது பாஸ்டர். அசோக சக்கரவர்த்தியை தவிர ஒருத்தரையும் தெரியாது. ரஷ்யாவை ஆண்ட ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தான், கம்யூனிஸ்ட் நாடா. அவன் நாட்டில் அவன் தான் கடவுள். அவன் அரசாண்ட போது அங்க என்னன்னா எல்லாமே பொது உடைமை, யாருக்கு சம்பளம் கிடையாது. ஆனா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கலாம், பரவாயில்லையே. ஆனா நீ கடுமையா வேலை செய்யணும். அங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அரசாங்கம் கொண்டு போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா நீங்க அதை வச்சுக்க முடியாது வீட்டில். ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்ந்தோன்னே அரசாங்கம் கொண்டு போய் அவங்க இடத்துல வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு உட்கார வச்சிருவானா. ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்குமா. அப்ப ஸ்டாலின் சொல்லுவாரா, கடவுளே சோறு போடு, கடவுளே சோறு போடு கத்த சொல்லுவாராம் பிள்ளைகள் எல்லாம். ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க சொல்லுமா, கடவுளே சோறு போடு, பசிக்குது, கடவுளே சோறு போடு.
கத்திக்கிட்டே இருந்தாலும் சோறே வராதான். உடனே தன் வேலைக்காரனை சொல்லுவானா, பிள்ளைகள் எல்லாம் சொல்லுது, ஸ்டாலினே சோறு போடு, ஸ்டாலினே சோறு போடு சொல்றான்னு. உடனே பிள்ளைகள்லாம் ஸ்டாலினே சோறு போடு, பட 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 சாப்பாடு வச்சிருவானா. எதை விதைக்கிறான் பாருங்க, கடவுள் இல்லை என்கிற நாஸ்திகத்தை அந்த பிஞ்சு உள்ளங்களில் விதைச்சான். நீங்க அவன் இருக்கிறானா, இருந்த இடமும் தெரியல, அவன் இருந்த காரியமும் தெரியல. சோவியத் யூனியன் அவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் நாடா இருந்துச்சு, உடச்சி செதற பண்ணிட்டார் கத்தர். இங்க இருக்கவங்களாம் ஏமாத்திரம். உன்னதமானவர் மனுஷர் மத்தியில என்ன செய்யறாரா, ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை. நான் சொல்ல, நம்ம பிரதமரும் தேவனுக்கு சித்தமானவர் தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தேவனுக்கு, தேவனை அறியாதவராக இருந்தாலும் தேவன் வைக்காம அந்த அரசாங்கத்திலே ஆட்சியில யாரும் செய்ய முடியாது. நீங்க அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி முதல்ல விசுவாசிங்க. இவரும் தேவன் நமக்கு கொடுத்த பிரதமர் தான். அப்ப இவரே இருந்துட்டுமா பாஸ்டர்? அது அவர் தேவ சித்தம் தான். ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளை கொடுப்பா. ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, அப்படி கஷ்டப்படுறேன், அவர் தெரியாதா? இவங்க வந்தா இப்படி நடக்கணும், அவர் தெரியுமா தெரியாதா? ஹலோ, முழிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்படி வந்தா இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிப்பீங்கன்னு என் பிரசங்கத்தில் தூங்கணும் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ கஷ்டமா பாஸ்டர்? எங்களால் முழிக்க முடியல பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர். அதுதான் உங்களை எழுப்புற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, வேலை செஞ்சீங்கன்னா, டிவி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வருதான்னு பாருங்களேன். தூக்கம் வருமா? வருதா? வரவே வராது. ஏன்னா அங்கே போடுற ஆட்டமே வேற, அப்படி தானே? அதை பார்த்தோன்னா அவ்வளோ ரசிச்சு ருசிச்சு மறுபடியும் மறுபடியும் போட்டு போட்டு பார்த்து, இங்கே நான் ஆட்டமே ஆடுறது இல்லை. அதான் பிரச்சனை. சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களை தூக்கம் தள்ளும். அப்படியே நீங்கள் வேலை செஞ்சாலோ அப்போ என்ன அர்த்தம்னா, பிரச்சனை இங்கே இல்லை, பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சரியான ஜெபம் இல்லை, சரியான ஆராதனை இல்லை, சரியான வேத வாசிப்பு இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை. தேவ ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து இருந்தார்னா அவர் நான் சொல்றதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் போல, சத்தியத்தை கேட்கலாம் போல இருந்துச்சுன்னா நீங்க நல்ல சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே தள்ளுது, எப்படா முடிப்பார், எப்படா முடிப்பார், எப்படா முடிப்பார்னா வேறு ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்களே யோசிங்க. வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, சர்ச்சுக்கு வந்தால் ஒரு மாதிரி, அப்படின்னா வேறு ஒரு ஆவி என்ன செய்யுது? கிரியை செய்யுது. இத்தனைக்கு நேற்று நைட்டு கட்டி வச்சுட்டு தான் வந்தேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த பிசாசு எங்களுக்குள்ள வரவே கூடாது. இங்கே வந்தால் ஜெபிச்சதுக்கு மாறா இன்னைக்கு நிறைய கிரியை செய்யுது. தோத்திரம், அல்லேலூயா. அது அப்போ இன்னும் கொஞ்சம் அடக்க வேண்டிய ஒரு பிசாசாக இருக்குது. அவனை பார்க்கலும் பலவான நம்ம மாறணும். சோத்திரம். கொஞ்ச நாள் இடையில இல்லை, சரி விடுங்க. அப்போ ஆண்டவர் இந்த பாதையில் உங்களை நடத்துனதுக்கு காரணம் என்னன்னா, பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு. இப்போ உங்களுக்கு புரியாது, இன்னும் பின்னால் வரல உங்க வாழ்க்கையில். ஆமென். ஒரு நாள் வரும். ஆண்டவர் ஏன் இவ்வளவு பயங்கரமான பெரிய வனாந்தரத்தை நடத்தினார் அப்படின்றது இஸ்ரவேலருக்கு எப்ப புரிஞ்சுதுன்னா, கானானுக்குள்ள போய் பார்க்கறான். என்ன அழகான தேசம், எவ்வளவு மச்சுப்பாவப்பட்ட வீடுகள், எத்தனை ஒளிவ தோப்புகள், எத்தனை திராட்சை தோட்டம். அவனுக்கு அப்படியே ஆந்தாந்து போகுது. ஆனா நினைக்கிறான், நான் எங்க தெரியுமா வந்தேன்? ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் வந்தேன். ஒழுங்கா நடந்து கொடுங்க வந்து. அதுக்காக தான் கர்த்தர் அவனை ஒன்றுமில்லாத ஒரு பாதையில் நடத்தினார். நீங்க கேட்டதை உடனே கடவுள் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? ஒரு ஃபேமிலி சாட்சியா சொன்னாங்க, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் அழுது அழுது பெற்றாங்களாம். சோத்திரம். 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளையா கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா அதை வளர்க்கறதுக்குள்ள ஆண்டவரே இவன் எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? வளர்க்க முடியல, தனியா போராடுறாங்க. மூத்தது ஒரு பக்கம் அழுவுது, இது ஒரு பக்கம் அழுவுது, ரெண்டு நையி நையின்னும் போது ஒரு நேரம் வெறுப்பு வந்து, ஏன் தான் கொடுத்தீங்களோ தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் பேசாம இருந்தாரா? ஒரு நாள் ஜெபத்தை சொன்னாரா? என்ன சொன்னேன்? ஏன் கொடுத்தேனா? ஆண்டவர் அப்படியே ஒரு திரைய போல ஓட விட்டாரா? எத்தனை முறை நீ கதறி அழுத என் சமூகத்துல, எத்தனை முறை இந்த பிள்ளை வேணும்னு உபவாசம் பண்ண, எத்தனை முறை இந்த பிள்ளைக்காக தாழ விழுந்து என்ன கேட்ட. சில நேரத்தில் கோபத்தில் சொல்லிடுவோம்ல, ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை, ஏன் ஆண்டவர் இந்த வனாந்தரம். அல்லேலூயா. நீங்க சாமியாடுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க வேகமா கழுத்தை ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என் கூட இல்லைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா,
12 வருஷமா வேதாமுக்குள்ள ஊழியக்காரனா வந்து லெக்சரரா வந்து ஊழியம் செஞ்சவருக்கு தெரியாதா? நீங்க வேகமாட்டீங்கன்னா நீங்க என்னோட இல்லை, மௌனமா கேட்டீங்கன்னா தான் நீங்க என்னோட இருக்கீங்க. என்னத்தான் இந்த பாஸ் கண்டுபிடிப்பாரா தெரியலையே. நல்ல கவனிய, பிற்காலத்தில் உங்களுக்கு என்ன வரும்? என்ன வந்தா என்ன பாஸ்டர் இப்போ என்ன வருதுன்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே. இல்லைன்னா நேரம் பலான சத்தம் வந்திருக்கும்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பிற்காலத்திலே சொல்லுங்க, நன்மை உண்டாகும்படி இந்த பெரிய வனாந்தரம், இல்லை என்கிற வனாந்தரம், ஸ்தோத்திரம், எல்லாம் அடைக்கப்பட்ட வனாந்தரம், இருளான வனாந்தரம், பார்வைக்கு ஒன்றுமே பசுமையாய் தெரியாத வனாந்தரம், கேட்டது கிடைக்காத வனாந்தரம். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துற. 40 வருஷமும் அவர்கள் வனாந்தரத்தில் தான் வந்தான். வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான் வனாந்தரத்தில் வருது, புரியல ஏன் வந்தோன்னு. ஆனா கர்த்தர் சொன்னார், பின்னால உனக்கு நன்மை செய்யும்படி தான் நான் நடத்தினேன், பயப்படாத. இந்த வனாந்தரம் எதற்காக? உங்களுக்கு நன்மைக்காகவே. உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிற வனாந்தரம். இல்லை என்கிற வனாந்தரம் எப்படி டர்ன் ஆகுது? நன்மை உண்டாக்க வனாந்தரமா மாறும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வழியில கர்த்தர் உங்களை நடத்துறாராம். வாசியுங்கள், ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். Psalms number 84 verse 6. 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். மலையும் குளங்களை நிரப்பும். ஹலோ, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. எங்கப்பா போகணும் நீங்க? ஒரு பள்ளத்தாக்க கடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற பாதை அழுகையின் பாதை. அழுது 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 உங்க வாழ்க்கையில கண்ணீரே வாழ்க்கை, கண்ணீரே உணவு. தாவீது சொல்றான், என் படுக்கையை கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படி ஒரு காலம் வரும் உங்க வாழ்க்கையில். அப்படி ஒரு வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். இங்கதான் ஏதோ கொஞ்ச நேரம் சமாதானமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு போனா மறுபடியும் கண்ணீர், மறுபடியும் வாழ்க்கை. அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை, அது என்ன தாக்கு? பள்ளத்தாக்கு, பயங்கரமான பள்ளத்தாக்கு. அதுல இருந்து ஒருவர் மீட்டுக் கொள்ள முடியாத ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல தேவன் உங்களை நடத்துவார். சில வேளையில அது உங்களுக்கு புரியாது. சில காலங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு. எதுக்கு அழுவீங்க? எல்லாத்துக்கும் அழுவீங்க. என் வாழ்க்கையை இப்படி போச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அழுது 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 அழுது. அது தேவன் நடத்துகிற பாதை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நீங்க புரிஞ்சுக்கணும், God is speaking to you. கர்த்தர் உங்களோட பேசுறார் இந்த காலையில. உங்க வாழ்க்கை அழுது கொண்டே இருக்கு. நீங்க கேட்கறீங்க, எத்தனை வருஷம் ஆண்டவரே? அதான் முடிஞ்சோன்னு என்ன கேட்போம்? எத்தனை வருஷம்பா? ரைட்டு, ஓகே, ஏதோ ஒரு 5 மாசம் அழுதேன், 10 மாசம் அழுதேன், ரைட், 1 வருஷம் அழுதேன். பல ஆண்டுகளா தேவன் என்ன அழுகையின் பாதையில் நடத்துறார். ஆனா there is a good news. என்ன தெரியுமா? அவர்கள் பள்ளத்தாக்கை உருவ நடப்பீங்க. கர்த்தர் அதில் கொண்டு போவார், உங்களை அழ வைப்பார். ஸ்தோத்திரம், ஆமென். உங்களை வாழ்க்கையை அழுகையா மாற்றுவார். ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில அரியணைக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை அழுகை அழுகை அழுகை. நீங்க தாவீதை நீங்க பெரிய ராஜாவா பாக்குறீங்க, அவங்க பெரிய தீர்க்கதரிசியா பாக்குறீங்க, தாவீதை போல வாழணும்னு நினைக்கிறீங்க. தாவீது விருத்தாப்பியமும் பயங்கர வயது சென்றவனுமா பூரண வயது சென்றவனாய் மரித்து போனான். அவன் வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. ஆனா அந்த அழகுக்கு உள்ள ஒரு பயங்கர அழுகை இருந்தது. அது யாருக்கு தெரியாது பாருங்க. என்னைக்கு உயர்த்தப்பட்ட நிலைமையை தான் பார்ப்பீங்களே தவிர, ஒரு மனுஷன் பெரிய ஆளா வரதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை பல நாட்கள் கண்ணீர்ல போயிருக்கும். இன்னைக்கு திரையில தெரியுற பெரிய பெரிய நடிகர்கள் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, எத்தனையோ நாட்கள் அழுதுருப்பாங்க. பெரிய மனிதர்கள், இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வாழ்ற மனிதர்களை கேளுங்க, அவன் வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்திருப்பான். சொல்றேன், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஆமென், களிப்பான நீரூற்றாய். சொல்லுங்க அந்த வசனத்தை முடிங்க. களிப்பான நீரூற்றாய். சத்து மைக்ல வாசிங்கன்னு. களிப்பான நீரூற்றாய் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களா? நீரூற்றாக்குவாரா? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். கர்த்தர் மாத்த மாட்டார். நல்ல கவனிங்க. நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நீங்க தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கை நீங்க தான் சேஞ்ச் பண்ணணும். கர்த்தர் இந்த இடத்துல உங்க அழுகையை மாத்துறதுக்கு நான் வந்து உன் அழுகையை மாத்துவேன்னு சொல்லல.
அழுகையின் பள்ளத்தாக்க மாத்த போறத உங்களை கொண்டுதான் கர்த்தர் மாத்துவார். எப்ப எப்ப நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னாடி மேல இருக்கிற வசனங்களை வாசிங்க. தேவனுக்கு மகிமை. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் யார் போவாங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? சங்கீதத்தின் புஸ்தகத்திலே வாசித்த வசனத்தில் மேல் பகுதி வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை. ஐயா, யார் இந்த அழுகையை மாற்றுவா தெரியுமா? யார் மாற்றிக் கொள்ளுவார்கள் தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்துக்கும் முன்னாடியும் வச்சிருப்பார், பின்னாடியும் வச்சிருப்பார். நம்ம நடுவில் மட்டும் பார்த்துட்டு அவர் என் கண்ணீரை மாற்றவே இல்லை. யாரை கொண்டு மாற்றுவார்? உங்களை கொண்டு தான் மாற்றுவார். நீங்க தான் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போறீங்க. உங்க கண்ணீரின் பாதைக்கு முடிவு இன்றைக்கு வருமானால் நீ எங்க இருக்கணும்? வீட்டிலே வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள், எப்போது உம்மை எதிர்த்து பேசுகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கா, துதித்து பேசுறவர்கள் போட்டிருக்கா. ஆமா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, என் தங்கச்சி நல்லா இருக்கா, என் தோட்டுக்கார நல்லா இருக்கா, மாமியார் நல்லா இருக்கா, மாமனா நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கா, இவன் எல்லாமே நல்லா இருக்கா, நான் மட்டும் தான் நல்லா இருக்கேன். உங்க சத்தத்தை கேட்டு அவருக்கே அழுத்து போச்சு. என்னைக்காவது உங்க வாழ்க்கைக்காக தேவனை தூச்சிருப்பீங்களா? அவர்கள் வீட்டிலே, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவன், அவர்கள் எப்பொழுதும் உம்மை. அந்த கண்ணீர் மாறணும்னா உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும், உங்க வார்த்தைகள் சேஞ்ச் ஆகணும். ஆமென். நீ செஞ்சு பாருங்க, அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு நாள் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி தேவனை துதிப்பார்கள். அது அடுத்து சொல்றாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள போய் கண்ணீரை உருவ நடந்து செழிப்பா மாற்றிக் கொள்வாங்களே. ஐயா, கண்ணீர் மாறணும்னா உங்களுக்கு ஒரு தேவ பலன் வேணும். அந்த கண்ணீரின் பாதையில போறதுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். சும்மா நடந்து போயிட முடியாது. ஏன்னா நிறைய காயங்கள் வரும், நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க, நிறைய இழப்புகள், தோல்விகளை சுமந்துதான் அந்த பாதையில நீங்க போறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்துவ, நீ களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வ. எப்பன்னா உண்மையிலே சந்தோஷப்படுறவன், உண்மையிலே துதிக்கிறவன், உண்மையிலே மகிழ்கிறவன், ஸ்தோத்திரம், உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவன், உண்மையிலே பலன் கொள்ளுகிறவன். இத்தனை காரியங்கள் எழுதுறாரு. கண்ணீர் மாறணும்னா நீ தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? பலப்பட்டு தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலப்படுகிற காரியம், உங்களை பலப்படுத்துற காரியம். இந்த வாரம் வருகிற இந்த செய்தி தான் உங்களை பலப்படுத்தும். உங்க வாழ்க்கை கண்ணீர் தான். ஆனா கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, நான் நடத்துற பாதை இன்னைக்கு உனக்கு தெரியாது, நீ அழுகிற, ஆனா அது நீரூற்றாய் மாறும், நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாய். ஹல்லேலூயா. டேக் இட் as a God's word. கர்த்தர் அநேகரோடு பேசுறார். உன் வாழ்க்கை இன்றைக்கு கண்ணீர், ஸ்தோத்திரம். அது நிமித்தமா போத ஆண்டவர், இந்த வாழ்க்கை வேணாம், நான் முடிச்சுக்கிறேன் சொல்லாதீங்க. இதுக்கு பிறகு ஒரு களிப்பான நீரூற்று இருக்கிறது. உங்க கண்கள் அதை பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கண்ணீரை மாற்றுவார். அண்ணால் அழுதால் அழுதால் அழுது கொண்டே இருந்தால், ஸ்தோத்திரம், ஒரு நாள் அவள் அழுகை ஆனந்த அழுகையா மாறிச்சு. எப்ப தெரியுமா? பிள்ளையே இல்லை அண்ணாளுக்கு, ஒரு நாள் தேவன் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அவள் தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்து வெகு நேரம் ஜெபம் பண்ணா. நீங்க பிள்ளை கேட்கிற ஆள் சரியான ஆளா இருக்கணும், சரியான கடவுளா இருக்கணும், சரியான தெய்வமா இருக்கணும். அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்த கை வச்சு பார்த்தாலாம் பிள்ளை வருமான்னு. வருமா? ஹலோ, அப்படியா? அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்த கை வச்சு பார்த்தாலாம் புள்ள வருமான்னு. அரச மரத்துக்கு பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? நீ எத்தனை சடங்கு செஞ்சாலும், எத்தனை சாங்கியம் செஞ்சாலும் உன் வயிற்றுல புள்ள வராது. கொடுக்கிறவர் கர்த்தர். அரச மரம் கொடுக்காது. சொல்லல, அரசனை நம்பி புருஷனை, அது அந்த பழமொழி தான். அது அரசனை நம்பினா தப்பா நினைக்காதீங்க. அரச மரம், அரச மரத்தை தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்ற கதையில புருஷன் கூட வாழல, ஆனா அரச மரத்தை சுத்தி வந்துகிட்டே இருந்தாலாம், புள்ளைய வேணும் புள்ள வேணும். இது எப்படி வரும்? அட கடவுளே, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உனக்கு ஒரு நன்மையை தேவன் கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுக்கிற கனி. நீங்க என்ன பல்ட்டி அடிச்சாலும், அங்க போனாலும், இந்த வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு எல்லாம் கண்ணீர் மாறி இந்த வருஷம் அடைச்சிடுவோம். நான் சொல்ல, கர்த்தர் தான் உங்க அழுகையை மாற்றணும். அல்லேலூயா. உங்களை நடக்க வைப்பார். அவர் அழைத்து கொண்டு ஒரு பாதை. ஒருவேளை குருடனை போல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஏன் இந்த அழுகையின் பாதை? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கண்ணீர் நீரூற்றாய் மாறும். உன் கண்ணீரை நீ மாற்றிக்கொள்வ.
ஒரு நாள் தேவன் அதுக்கு முடிவு உண்டாக்குவார், உங்களை கொண்டே உண்டாக்குவார். ஆமென். மூணாவது ஒரு வாஸ்து முடிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் பரிசுத்தவான்களையும் கர்த்தர் அறியாத பாதையில் நடத்தினார். அவர் குருடனை அறியாத பாதையில் நடத்துவார். சில வேளைகளில் நம்ம குருடனா இருக்கிறது நல்லது. ஒருத்தர் தான் ஆமென் சொல்றாங்க, அவங்க தான் உண்மையான குருடன். நீங்க நல்ல குருடனா இருந்துட்டா அதான் கண்ணு தெரியும். நான் சொல்றது என்ன, எங்களை பாச குருடன்னு சொல்றாங்க, நீங்க வழியே தெரியாத குருடன் நம்ம தான். ஆமென். என்ன பாதையில போறோன்னே தெரியல. எலியா வேதத்துல வாசிக்கிறோம், அவன் நாட்களிலே பயங்கரமான பஞ்சம். தேசத்துல 3 வருஷங்கள் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. பயங்கரமான வறட்சி, பயங்கரமான குறைவு. ஆண்டவர் சில வேளையில் அந்த பாதையில் நடத்துவார். வறட்சி, குறைவு. பாருங்க, எலியாவை தேசத்துல மழை இல்லைன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில போய் உன்னை ஒளித்துக் கொண்டிரு. ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றங்கரை ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேசத்துல பஞ்சம் வந்தோன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை. எலியா தேவனுடைய மனுஷன், கவனிங்க. அவன் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நடத்துவார். பாருங்க எவ்வளவு அழகா நடத்துறாரு பாருங்க. அவர் குருடனை அறியாத பாதையில. ஆமென். உங்களுக்கே நீ ஆண்டவர் நல்லா பிடிச்சுக்கோங்க, உங்களை அறியாத வழியில கர்த்தர் நடத்தினாலும் கரெக்டா நடத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில் போய் உன்னை ஒளித்துக் கொண்டிரு. அங்க இருப்பா, நீ நாட்டுக்குள்ள இருக்க நேர ஆற்றங்கரைக்கு போயிரு. அங்க இருக்க தண்ணீரை குடிச்சுக்கிட்டு காலையில காகம் வரும், காகம் வாயில அப்பமும் இறைச்சியும் வச்சிருக்குமா. என்ன அழகான தேவன்ல. ஹலோ, இப்படி ஒரு தேவனை பார்த்துருக்கீங்களா? இல்ல, மயில் மேல ஏறி போற தெய்வத்தை பார்த்துருக்கீங்க, காளமாட்டு மேல உட்கார்ந்துருக்க தெய்வத்தை பார்த்துருக்கீங்க, காக்காவை அனுப்புற தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா? தோத்திரம். ஆமென் சொல்லு. காலையில சுட சுட அப்பம், சுட சுட இறைச்சி. அந்த அதிகாலையில எந்த பையன் செஞ்சானோ தெரியல, அங்க இருந்து இந்த காக்கா போட்டு தள்ளிட்டு வரேன். ஒருத்தனை கத்தர் போஷிக்கிறார், ஒருத்தனுக்காக கத்தர் காலையில இன்னொருத்தனை எழுப்புவார். ஆமென். உங்களை போஷிக்கணும்னா இன்னொருத்தனை கத்தர் எழுப்புவார். அவன் எந்திரிச்சு சுட சுட செஞ்சு வச்சிருக்கான், அதை அந்த காக்கா கொத்திக்கிட்டு வந்து கேரி தாற்றங்களில் இருக்கிற எலியாவுக்கு கத்தர் போஷிச்சார். அவன் அழகா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு இருக்கிறான். நாளொன்று வந்தது, கேரி தாற்றங்கரை ஆற்றண்டை ஆற்றில் இருக்கிற தண்ணீரும் வத்தி போயிட்டு, குடிக்க தண்ணி இல்லை. வறட்சி, தேசத்தில் பயங்கரமான வறட்சி. கர்த்தர் சொல்ல, நீ எழுந்து சாரிபார்த்து போ, அங்க ஒரு விதவையை நான் போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். அவளே ஒரு விதவை, அவ வீட்டுக்கு போறான். வாசல்ல அந்த பொம்பளை சுள்ளி குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறா, மரத்துல இருந்து விழுகிற சின்ன சின்ன குச்சிகளை பொறுக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காருல்ல. அவள்கிட்ட போய் கேட்குறா, உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டா. என்கிட்ட ஒரு கை மாவு இருக்குது, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறேன். அவள் முடிவு பண்ணிட்டா, சாவு தான் அடுத்தது. அவள் வீட்டுக்கு கர்த்தர் நடத்துறார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இவனை ஏன் கர்த்தர் போஷிச்சார்? இவனை வறட்சியிலையும் கர்த்தர் எப்படி போஷிக்கிறார்? 1ஆம் வசனத்துல, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு, வாசிங்க அந்த இடத்துல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீ கர்த்தருக்கு முன்னாடி நின்னா எந்த வறட்சி உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். வறட்சி வரும், ஆனா கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஏன் ஆண்டவரை இவ்வளவு குறைவு? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், குறைவு சாரிபாத் விதவையின் வீட்டிலும் இருந்தது. சாரிபாத் விதவையை போஷிக்கும்படி தான் எலியாவை கொண்டு போனாரே தவிர, எலியாவை போஷிக்கும்படி சாரிபாத் விதவைக்கு விட்டு போகல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமென். நீங்க எலியாவுடைய வாழ்க்கையில எலியாவை வைத்து கர்த்தர் அந்த விதவையின் வீட்டை ஆசீர்வாதத்தால நிரப்பும்படி தான் ஊழியக்காரனை கொண்டு போறார். அப்ப ஊழியக்காரன் வந்தா உங்க வீட்டுக்கு என்னது சொல்லுங்க? நான் சொல்லல, யார் சொல்றா? எப்ப வந்தாரு ஊழியக்காரு? நீங்க நிறைவா இருக்கும்போது வரல. அல்லேலூயா. ஆமா, மாச கடைசியில தான் உங்க வீட்டுக்கே வருவேன் நான். ஆமா, 10 தேதிக்குள்ள வர பாஸ்டர் நான் அல்ல.
ஏன்னா அப்போ தான் உங்கள் கையில் காசு இருக்கும். அப்போ வந்து காணிக்க போக வந்தேன்னா நான் வரதே 28ஆம் தேதி தான் வருவேன். எனக்கு காணிக்க இல்லை, என்னை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறது இல்லை, நல்ல கவனிங்க. நீங்க என்ன கொடுத்துதான் ஆசீர்வாதமா, நான் இல்லை. என்னை கொண்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. எலியாவை கொண்டுதான் கர்த்தர் சாரிபாத்தை ஆசீர்வதித்தாரே தவிர அந்த விதவை வீட்டை நிரப்பின. அவன் போன உடனே நீ கொஞ்சம் கொண்டு சுட்டு கொண்டு வா. எனக்கு கஷ்டம்தான், கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவ யாரு? அவர் ஒரு விதவை. அவகிட்ட எவ்வளவு இருந்துச்சு? கொஞ்சம் மாவு. அதை சாப்பிட்டுட்டு அவளும் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போற. கணவன் இல்லை, பிள்ளைக்கு கொடுத்து சாக போறேன்னு சொல்லிட்டா. அவ வீட்டுக்கு ஒருத்தன் அனுப்புறாரு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நான் வரும்போது சிலருக்கு காணிக்க கொடுக்க கூட காசு இருக்காது. பக்கத்து வீட்டு ஓடுவாங்க. நான் சொன்னீங்க வாங்க, கடன் வாங்கிலாம் காணிக்க கொடுக்காத. ஆமென். இத்தனை வீடுகளுக்கு போய் காணிக்க வாங்காம வரோம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், நான் வந்துட்டு போனா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வீட்டில் உள்ள குறைவுகளை தேவன் மாற்றுவார். உள்ள போய் கேட்டுட்டு, ஆனா முதலில் ஒரு அடை எனக்கு கொஞ்சம் கொடு. ஆண்டவருக்கு ஒரு பகுதி கொடுக்க மறந்துடாதீங்க எப்பொழுதுமே. நீங்க 1000 குறைவுல இருங்க, 1000 வறட்சியில இருங்க, ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், அப்படி யார் உங்களை இஎம்ஐல வாங்க சொன்னா? இல்ல, முதல்ல நம்ம செலவுக்கு வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் தான் இஎம்ஐல வாங்கணும். நம்ம ஆட்கள் வர வருமானத்தை எல்லாம் இஎம்ஐக்கு கொடுத்துட்டு கடைசியாக கத்தருக்கு இல்லைன்றான். அதுக்கு கட்டும் பாஸ்டர், இதுக்கு கட்டும் பாஸ்டர், டிவிக்கு கட்டும் பாஸ்டர், செல்போனுக்கு கட்டும் பாஸ்டர், கத்தருக்கு இல்லை பாஸ்டர். உங்களை யார் அப்படி எல்லாத்தையும் ஒரே மாசத்துல வாங்க சொல்ற? கத்தருக்கு எடுத்து வச்சுட்டு இஎம்ஐக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லாம் நல்லா கத்தர் கொடுப்பார். நம்ம ஆட்கள் சொல்றது எல்லாத்தையும் வாங்கிடு. யார் கொடுப்பா? நீ கத்தர்கிட்ட கேட்கறது இல்லை, ஒன்றும் கேட்கறது இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடைசியில் கத்தருக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. நான் சொல்றேன், எப்போ பெருகிச்சு தெரியுமா? அவ்வளோ ஒரு அடையை பண்ணி சுட்டு கொண்டு வந்து ஊழியக்காரன் கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்கய்யாண்ணா, அவ்வளோதான். அவள் வீட்டில் அந்த அந்த பஞ்சகாலம் முழுவதும் மாப்பானையிலும் எண்ணெய் பானையிலும் ஒரு குறைவும் இல்லை. நீங்க குறைவுல விதைக்காத வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் குறைவு, ஒன்றுமே இல்லை பாஸ்டர், கொடுக்கறது ஒன்றுமே இல்லை சொல்லாதீங்க. அதை தேவனுக்கு ஒரு வார்த்தை, ஒரு பகுதி கொடுங்க. என்னால் முழுசா கொடுக்க முடியல ஆண்டவரே, என்னால் முடிச்சதை நான் கொடுக்குறேன், அதையாவது செய்யுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் குறைவிலேயே இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, பஞ்சத்தில் கூட உங்களால் கொடுக்க முடியல. பஞ்சம் இல்லை அந்த அளவுக்குலாம், இங்கே மழையும் இல்லை பனியும் இல்லை, ஒன்றுமே சாப்பிடல, அந்த மாதிரி குறைவுலாம் சபையில் இல்லை. கர்த்தர் உங்களை சில வேலை நடத்துவார். சில வேளையில் நானே எனக்கு பஞ்சத்தை உண்டாக்கிட்டு போயிட்டு இருப்பேன். பஞ்சத்தை உண்டாக்குறதே நான் தான். இல்லை, வருமானத்துக்கு மீறி எல்லாத்தையும் போட்டு எப்பொழுதுமே கிரெடிட் கார்டு 2 வச்சிருக்கேன். அப்படியா பாஸ்டர்? நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன் உங்கள் கிரெடிட் கார்டை. ஹலோ, ஆமாம், கடனை வாங்கி ஒழுங்காக கடன் கட்டினா தான் கிரெடிட் கார்டு கொடுப்பான். இல்லையா? ஆமாம், நான் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த கிரெடிட் கார்டில் போடுவேன். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாதே அப்படின்னு. ஒரு 2000 ரூபாய் எடுத்தா கூட கையில் வச்சுக்கிட்டு தான் கார்டு போடுவேன். நம்ம நாட்கள் அப்படி இல்லை. 50,000 கடன் கொடுத்தானா கார்டில் போடே சோத்திரம், 2 கிலோ கறி போடே. அட பாவிகளா, அந்த 2 கிலோ கறியை 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எப்படி கடன் கட்டுவ? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கடனுக்குள்ள போறதுக்கு காரணம் என்னதான்? நம்ம கையில் என்ன இருக்கு, வரவு இருக்கு, நமக்கு என்ன செலவு செய்ய போறோம், கர்த்தருக்கு ஒரு பகுதி கொடுக்குறோமா? கொடுத்து எத்தனை மாதங்கள் ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று கொடுக்கறதுக்கு இறுதியும் இல்லை. 2வது, கர்த்தர் கொடுத்தாலும் குறைவாக கொடுக்குற குடும்பங்கள் எத்தனையோ தங்களோட வருமானத்தில் முழுசாக கொடுக்கறது அந்த இறுதியுமே இல்லை. வெகு சிலர் மட்டும்தான் சபையில் அப்படி முழுசா தனக்கு வர வருமானத்தில் கொடுக்குற ஆட்கள். எப்படி உங்கள் குறைவை தேவன் மாற்றுவார்? இல்லை, நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னா ஊழியங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என் வருமானத்துக்கு மீறி, தசமாவது மீறி எத்தனையோ கூட்டங்களுக்கு கொடுக்குறோம். முழுசாக தசமாக கொடுத்துருவேன், ஆனால் சபைக்கு வாடகை கொடுக்கணும், சர்ச்சுக்கு கரண்ட் பில் கட்டணும், ஏதாவது போச்சுன்னா வாங்கணும், இதெல்லாம் எங்களை வருமானத்தில் மீறி. அப்போ தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார்ல. நாங்கள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கோன்ற சொல்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யூ ஹாவ் டு பி. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்போ குறைவு நடக்கும், ஒரு வேளையில் கர்த்தர் குறைவில் நடத்துவார், சில வேளையில் நானே என்ன குறைவில் நடத்திக்கிட்டு அநேக பாண்டேஜில் உள்ள உட்கார்ந்துருக்கேன், முடியல, வெளியே வர முடியல. அதை சொல்லாரு, குறைவு மாறும். நான் என்ன சொல்றேன், அவன் தேவனுக்கு முன்னாடி போய் நின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது அவன் வாழ்க்கையில தான் குறைவு மாறும். பாருங்க, அழகாக நடத்துறாரு. கேரி தாத்துல வத்து போச்சா, ரைட், பயப்படாது, எந்த சாரி பார்த்துக்கு போ. அங்க போய் இவனை கொண்டு அற்புதங்களை செய்கிறார்.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு மாறும்னா நீ தேவசமத்தில் உட்காருங்க. ஆண்டவரே நான் தேவசமத்தில் நிற்கிறேன். அவன் சொல்றான், நிற்கிறேன் நான் சொல்லுகிறதாவது. உங்கள் குறைவை பார்த்து பேசுங்க, சொல்லுங்க, என் குறைவு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் வீட்டுக்குள்ள தரித்திரமே போ. என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? என்னைக்கா சொன்னீங்களா? என்னைக்கா தீர்க்க தரிசனமா உங்கள் வீட்டுக்குள்ள சொல்லியிருக்கீங்களா? அது என்னமோ தெரியல பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் சொல்லித்தரையா, எத்தனையோ குறைவுகள் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. நாங்கள் ஒரு காரியம் பின்பற்றுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் இருக்க குறைவின் ஆவியே என்னை விட்டு போ. எத்தனையோ ஒரு தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கோம். நீங்கள் பேசுங்கன்ற உங்கள் வீட்டுக்குள்ள, ஹலோ, உங்கள் வீட்டுக்குள்ள பேசுங்க, உங்கள் குறைவு மாறும். ஆமென். அப்போ வறட்சியின் வழியில், குறைவின் பாதையில் தேவன் நடத்துவார். ஆமென். அந்த குறைவு நீங்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது. தேவனுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. உங்க குறைவை அங்க சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுடைய குறைவை என்ன செய்வாரா? மாத்துவா. கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இட்ஸ் a beautiful verse. hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்ன பாதையில் நடத்துறார்? சோதனையின் பாதையில் நடத்துவார். கர்த்தர் உங்களை சில வேளை நடத்துற பாதை உங்களுக்கு தெரியாது. யோபு சொல்றான், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? ஹலோ, ஆண்டவரை பற்றிய புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அவர் என்ன பாதையில் நடத்துறாருன்னு அவருக்கு தெரியும். கட்டாயம். ஒருவேளை எனக்கு தெரியல, நான் குருடன். தேவனுக்கு மகிமை. அதான் சொல்றாரு, நான் போகும் பாதையை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லல. யார் அறிந்திருக்கிறா? அவர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க போகிற பாதை அவருக்கு தெரியாதது அல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒன்னு சொல்றான், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன். அப்ப அது என்ன பாதை அவனுக்கு? சோதனையின் பாதை. அவன விசுவாசத்தை கர்த்தர் சோதிச்சார். வேற ஒண்ணும் இல்லை, அவன் வாழ்க்கை நடந்தது அதுதான். அவன் மறுதளிப்பானா, மறுதளிக்க மாட்டானா, இல்ல விசுவாசத்துல கர்த்தரோட போனாலும் வந்தா சரி, வந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். அவரை மறுதளிக்காம நிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டுல்ல. உங்களை கர்த்தர் சோதனையின் பாதையில் நடத்துவார்ல, டெஸ்ட் பண்ணுவாரியா, போற இடத்துல டெஸ்ட் பண்ணுவார். வாலிப பசங்களுக்கு ஒரு டெஸ்ட். அவன் சொல்றான், அன்னைக்கு கிளாஸில் யாருமே என்கிட்ட சேர மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஏன்டா? நான் சினிமா கதை பேச மாட்டேன், சினிமா பாட்டு பாட மாட்டேன். இன்னைக்கு உலகம் அப்படி தானே இருக்கு. 2 பேர் சேர்ந்துருந்தாங்க பாஸ்டர், ஆரம்பத்தில் என்னை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு கூட்டம் கிளாஸில் எல்லாரும் சினிமா பாட்டு பாடி ஜாலியாக இருப்பான், சினிமா கதை பேசுவான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் கூட இருந்தவனே என்னை விட்டு போயிட்டான். ஏன்னா நான் எதுவுமே பேசலை. அப்படி சில சோதனைகளாக வரும்ல, படிக்கிற இடத்துல, கல்லூரிகளில் உங்களுக்கு வரும்ல. ஆமென். ஆனால் உங்களுக்குன்னு கர்த்தர் 2 பேர் வச்சிருப்பார். நான் சொல்றேன், உங்களுக்குன்னு 2 பேர் கர்த்தர். அவனை தேடு, அவனை எதிர்ப்பார் கர்த்தர் சமூகத்தில். ஆண்டவரே எனக்கு 2 பேரை வைங்க ஆண்டவரே, வச்சிருப்பார் கண்டிப்பா. ஸ்தோத்திரம். நீங்க அங்க அவருக்காக நிப்பாயான்னு தான் பார்ப்பாரு. அந்த இடத்துல நீ அவனோட ஜாயிண்ட் ஆகுறியா, இல்ல நீ தனித்து நிற்கிறாயா, இல்ல அவருக்காக நிற்கிறாயா, இதெல்லாம் வரும் சோதனை. வேலை சில இடத்துல வரும். ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்தவன்னு தெரிஞ்சோன்னே சண்டை போடுவான். என் மகன் சொல்றா, காதல கழுத்துலலாம் ஒன்றும் இல்லைன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்கப்பா எங்கள் காலேஜில். நான் சொன்னேன், மொத்த காலேஜ் 3000 பேருக்கு 3000 பேருக்கு உனக்கு தெரியும். பார்க்கணும் தெரியும், வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பான்ல. தெரியட்டுமே நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு நீ சொல்லவே வேணாம். உன் சாட்சியே உன்னை காட்டி கொடுக்கும். நீ யாருன்னு சொல்லு, நீங்கள் போய் சொல்ல வேணாம், நான் கிறிஸ்தவன்னு சொல்ல வேணாம். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, உன் காதில் தோடு இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை, நீ யாரு? அவங்க சொல்லுவோம், பக்கத்தில் 2 பிள்ளை பேசிட்டு போதான், அவன் கிறிஸ்தவ பிள்ளையா இருப்பா போல. தெரிஞ்சு போச்சா? நீ கிறிஸ்துவ சொல்லவே வேணாம், உன் சாட்சியிலே தெரிஞ்சு போச்சு நீ யாருன்னு. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் உங்களோட வாழ்க்கையில் வரும். அவன் சொல்கிறான், பயங்கரமான சோதனை. மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிட்டா, எல்லாம் போயிட்டான், சரீரம் எல்லாம் போச்சு. அது சோதனையின் பாதை. சில வேளை கர்த்தர் உங்களை சோதனையின் பாதையில் நடத்துவார். ஆனால் நான் சொல்கிறேன், அது சோதிக்கப்பட்ட பின் பொன்னா விளங்குவேன், பொன்னா விளங்குவேன். கர்த்தர் என்னை அப்படின்னா பொண்ணா என்னை ஜொலிக்க பண்ணுவார், என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார், என் வாழ்க்கை ஷைன் ஆகும். ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாருங்க, அந்த சோதனை உங்க வாழ்க்கையில முடிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கை எத்தனை பேர் பாப்பா தெரியுமா? ஆமென். நிறைய பேருக்கு உங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரகாசம் தெரிய வரும். எப்படி இப்படி ஆசீர்வதிக்கப்படுறான்? ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பாதை?
அது சோதனையின் பாதை. கத்தருக்காக நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க வேண்டி வரும். கத்தரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீ அவருக்காக நிக்கணும். ஸ்தோத்திரம். அசுத்தத்துல போய் நீ விழாம உன்னை காத்துக்கணும், நிக்கணும். ஆபத்து வரும், பிரச்சனை வரும், ஸ்தோத்திரம், அசுத்தங்கள் வரும். நீ அவருக்காக நில். அவர் உன்னை ஷைன் பண்ணுவார். எல்லாத்துக்கும் மத்தியிலையும் உங்களை கத்தர் பிரகாசிக்க பண்ணும்போது அன்னைக்கு தெரியும் கத்தர் ஏன்டா இந்த சோதனையை வாழ்க்கையில் அனுமதிச்சார், ஏன் இந்த பாதையை நான் கடந்து வந்தேன். தனிமை, போராட்டம், அதான் யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை, வியாதி. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்துச்சு? வரக்கூடாதுன்னு இல்லையே எதுவுமே. நம்ம சரீரம் மாம்சத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? யோபு சொல்றாருல்ல, சரீரம் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு நோவு உண்டு. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரையும் கேட்கவே கூடாது. அது ஒரு பாதை. ஆனா விசுவாசிக்கிறேன் அந்த பாதை ஒரு நாள் முடியும். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஏன்னா நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னா விளங்க பண்ணுகிறவர் கத்தர். எழுதுன்னு பார்ப்போம். ஜோமனு என்னோடு கூட அவர்